ஏய் போமேன் போ அங்க போமேன். ஏய் நீ என்ன நக்கல் பண்றியா இல்ல என்ன வெறுப்பேத்துறியா? என்ன டிஏஎஸ் பட்டணம் போடி காட்டுற மாதிரி ஆட்டிட்டு உட்கார்ந்திருக்க? இல்ல சார் வரமாட்டேங்க சார். வரமாட்டேங்குதுன்னா உள்ள உட்கார்ந்து ஒருத்தன் புடுக்குறானா? ஏய் போமேன் எங்க குத்து சார். இது கவர்மெண்ட் ஆடுறா. ஏய் என்ன நீ எப்ப பார்த்தாலும் கவர்மெண்ட் ஆடுறா நிமிஷத்துக்கு நிமிஷம் சொல்லிட்டு இருக்கிற? கவர்மெண்ட பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒரு யோக்கியதை வேணும்டா. கப்பலை கடத்துறவன், பிளைட் ஹைஜாக் பண்றவன், மினிஸ்டர் கிட்னாப் பண்றவன், இவன் வாயில இருந்தாண்டா கவர்மெண்ட்னே வரணும். நீ எல்லாம் ரோட்ல லாடம் பொறுக்கிற நாய். உனக்கு தட்டுல சோறு கொண்டு வைக்கிறான் பார். அவன் செருப்பு கட்டி அடிச்சா கூட நீ வாங்கிக்கணும். போவேன் இத போட்டு அங்க போய் வெள்ளையடி. சார் ஜெயிலுக்கு வெள்ளை அடிக்கிறது 2 நாள் போட்டும் சார். ஏன் இப்ப வெள்ளை அடிச்சா ஒட்டாதாக்கும்? அதுல சார் உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிச்சுக்கிறேன் சார். உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற பாவம் தான் என்ன ஜெயிலுக்கு கொண்டு வந்துருச்சு. ஓ சென்டிமெண்ட் டச் பண்ணிட்டீங்களாக்கும்? ஆமா சார். சுட்டா தாண்டா தெரியும் நெருப்பு எப்படின்னு, பட்டா தாண்டா புரியும் உன்ன மாதிரி பண்ணி பசங்களுக்கு. அதை விடுங்க சார். உங்களுக்கு ஒரே தங்கச்சியா சார்? ஏன் இந்த நாட்டுல ஒரு அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி பத்தாதா செலவுக்கு? அதுக்கே கிலோ கணக்குல தங்கம் கேக்குறானுங்க. அது இல்ல சார், நீங்க ஒரு ஆள் சம்பாரிச்சு உங்க தங்கச்சியை கரை சேர்க்கணும். அவ என்ன ஆத்துக்குள்ளே நிக்கிறா கரையேத்துறதுக்கு? அது வாழ்க்கையை சொன்ன சார். ஆமாண்டா உண்மைதான். இன்னைக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒவ்வொரு நாளும் என் தங்கச்சியை வீட்டுல விட்டு வரும்போது என் மனசு திக்கு திக்குங்குது. காலாகாலத்துல அவளை ஒருத்தங்கிட்ட புடிச்சு கொடுக்கலாம்னா எவனுமே கிடைக்க மாட்டேங்கிறான். உங்க ஜெயில் பாசிலே பேசுறீங்களே, புடிச்சு கொடுப்பண்ண கட்டி கொடுப்பண்ணு சொல்லுங்க சார். கரெக்ட் தம்பி. சார் உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்க வர ஜெயிலர்ட்ட பர்மிஷன் கேளுங்க. பர்மிஷன் திடீர்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்களே. உனக்கு வயிற்று வலிக்குதுன்னு பர்மிஷன் கேட்டு கூட்டிட்டு போறேன், நீ வந்து வெள்ளையடி. அப்படி நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா என் உடல் பொருள் ஆவி அத்தனை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். உன் உடல் எனக்கு வேண்டாம்டா. என்னால சுமக்க முடியாது. பொருள் உங்ககிட்ட கிடையாது. ஆவியா வந்து மட்டும் எனக்கு இம்சை கொடுக்காத. நீ மரியாதையா வீட்டுல வந்து வெள்ளை அடிச்சா அது போதும். சார் நான் உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற ராசியை பாருங்க. உங்க வீடே ஓஹோன்னு. ஏன் நான் தான் இந்த ஜெயிலுக்கு வார்டன். நான் ஒண்ணும் புதுமுகம் இல்ல. இந்த ஜெயில் இருக்கிற கொலைகாரன், கொள்ளக்காரன், மொல்ல மாறி, முடிச்சவைக்கு கேப் மாறி அத்தனை பேரையும் சமாளிக்கிறவன், கலங்காதவன், கல் மனசுக்காரன். இன்னும் என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியணும்? சார் இன்னைக்கு நான் ரிலீஸ். ஆமா ரஜினிகாந்த் படம். இவர் ரிலீஸ் ஆன எல்லாரும் சோத்து மூட்டையோட வந்து பார்க்க போறாங்க. நான் நீ உள்ள இருந்தா என்னடா வெளிய இருந்தா என்னடா, இங்க எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நடக்குது. சேவிங்கி, கட்டிங்கி, மீல்ஸ் எல்லாமே. நீ சிஸ்டமே இல்லாத இடத்துக்கு ரிலீஸ் ஆகி போற. எதுக்க வர்றவன் AK-47 வருவான். எந்த நேரமும் நீ திக்கு திக்குன்னு அலையணுங்கண்ணா. ஏன் வாடார வெளியில இப்படி எல்லாம் நடக்குதுங்களா? நடக்குதுங்க லாவா. நீ எப்ப ஜெயிலுக்கு வந்தவன்? 1930. நிறுத்திக்கோ. நீ பழைய ஆளு. வெளியில நடக்கிறது உள்ள தெரியாமலே இருக்கட்டும். நாட்டுல தப்பு பண்றவங்களை எல்லாம் புடிச்சு ஜெயில அடைக்கணும்னா இந்த ஜெயில் பத்தாதுப்பா. ஜெயில் கம்பிய புடுங்கி கடலோரமாவே கன்னியாகுமரி வரைக்கும் நட்டுட்டு போகணும். என்ன இன்னைக்கு நம்ம கஸ்டடியில 2-3 நியூ பேஸ் தெரியுது. நீ என்ன தப்பு பண்ண? பசும புரட்சி பண்ணாங்க புடிச்சான்ட்டாங்க. ஏய் பசும புரட்சி பண்ணா தமிழக அரசுல அவார்டு எல்லாம் தருவாங்க. நீ என்ன அப்படி பசுமை பண்ண? கஞ்சா செடி வளர்த்தங்க அப்படிங்க நாதாரி நாய. பச்சையா இருக்கிறதெல்லாம் பசுமையாடா. அதான்டா நாட்டையே கெடுத்து குட்டிச்சவராக்குனது. டேய் நீ என்ன பண்ண? கள்ளச்சாராயம் காய்ச்சனுங்க. இது சகஜம்பா. நீங்க காய்ச்சறதையும் நிறுத்த மாட்டீங்க, ஜனங்க குடிக்கிறதையும் நிறுத்த மாட்டாங்க, நாங்க புடிக்கிறதையும் நிறுத்த மாட்டோம். இது விக்ரமாதித்தன் கதை மாதிரி. பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சோம்னா அது பந்துக்கு பாயுது, பந்த ஒழிச்சோம்னா மறுபடியும் அது பட்டைக்கு பாயுது, பட்டைய ஒழிச்சோம்னா மறுபடியும் அது பாக்கெட்டுக்கே பாயுது. இது சுருக்கமா சொன்னா விட்லாச்சாரியர் படம் மாதிரி கூடு விட்டு கூடு பாயுதப்பா. ஏங்க இந்த குடியை ஒழிக்கவே முடியாதுங்களா? ஏயா ஒழிக்க முடியாது? இதை தயார் பண்றதே நாட்டுல 8 கம்பெனி தான் இருக்கு. பெரியவங்களா மனசு பண்ணி ஒரே ஒரு டெலிபோன்ல இதை தயார் பண்ணாதீங்கன்னு சொன்னா கேட்பாங்க. அதை விட்டுட்டு 80 கோடி ஜனங்க கட்டி தனித்தனியா போய் நீங்க குடிக்காதீங்க தப்புங்க, நீங்க குடிக்காதீங்க தப்புங்க, நீங்க குடிக்காதீங்க தப்புங்கன்னா எவையா கேட்பான்? என்ன நானும் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்களும் மத்தியானம் 12 மணிக்கு கேபிள் டிவியில திருட்டு வீடியோ பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. எந்திரிச்சு போங்கடா, போங்கடா, பிச்சு போடுவா போடா. டேய் விட்டத்துக்கு எடுத்து பிடிக்கிறாத, உட்கார்றா உட்கார்றா. உட்கார்ந்ததே ஓ அவசரத்துக்கு இருக்கானா? இதுதான் வீடு. உள்ள வெளியே சுண்ணாம்படிக்க என்ன கேக்குற? பணம் தான். பின்ன நான் அரிசி பருப்பு மிளகா தனியாவா தரேன்? இந்த லவுட் தானே வேண்டாங்கிறது. சரி சார், உங்களுக்கு வேணா எனக்கு வேணா. சும்மா அடிக்கிறீங்கறியா? இல்ல சார், ஒரு 500 ரூபாய் கொடுங்க. என்னது 500? 500? அடேப்பா, என்ன இவ்வளவு அதிகமா சொல்றாரு? ஏன் சார், இது யார் சார்? என் தங்கமான தங்கச்சி. ஓ ஏமா 500 ரூபாய் கூலியாமா? லேடிஸ் கிட்ட என்ன மேன் பேச்சு? ஜென்ஸ் என்கிட்ட பேசு. சார் இது ஒண்ணும் வெத்தலைக்கு பின்னாடி தடவுற சுண்ணாம்புல சார். ஒரு வீட்டுக்கே சுண்ணாம்பு அடிக்கணும். நானும் 4-5 பேருக்கு சோறு போடணும். ஒரு ஆள் தானே இருக்கான். ஏய் எந்திரா, பாத்தீங்களா 4-5 பேர் மாதிரியா இருக்கான்.
ஆமா இவனையே நீ கூடவே கூட்டிட்டு திரியற? ஏனியே சுமந்துட்டு வர முடியாதுங்க, அதுக்கு பதிலா இவன் மேல ஏறி அடிச்சிருவேன். நீ எவன் மேல வேணாலும் ஏறி அடி. இங்க பாரு, நாளைக்கு நீயே ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வரலாம். அங்க நான் தான் வார்டன். ஏதோ சுண்ணாம்பு படிச்சங்க பாவத்துக்காக உன்னை நான் அடிக்காம விடலாம். நல்லா யோசனை பண்ணிட்டு கேளு. ஏன் சார், இனிமே நான் பண்ண போற தப்புக்கு ஜெயிலுக்கு வந்துருவேன்னு சொல்லி கூலிய குறைக்க பாக்குறீங்க? அது நம்மள்ட்ட நடக்காது இல்லடா. சொல்றத கேளுப்பா. நான் யார்ட்டையும் சண்டைக்கு போக மாட்டேன் சார். நான் எப்படி சார் ஜெயிலுக்கு வருவேன்? சவால் விடாத, விதி உன்னை விடாது. வீணா ஒரு வார்டனை பகச்சுக்காத. இத சொல்லி கூலிய குறைக்க பாக்குறீங்க? உங்கள மாதிரி வார்டன் போலீஸுக்கு நான் கூலிய குறைக்க மாட்டேன். இங்க பாரியா, ஒரு 200 வாங்கிட்டு அடிங்க ஐயா. 200 அடிக்கிறதுலாம் சாராய கடையில, இங்க அடிக்கிறதுனா 500 குறையாது. இங்க நான் அடிச்சேன்னா 1000, வெளியில கூட்டிட்டு போய் அடிச்சேன்னா 2000. போயிரு போடா. 1 2 3 4 5 6 இதுக்கு மேல கம்பியிலேயே. என்னடா சுண்ணாம்பு, நான் சொன்னபடியே உள்ள வந்துட்டியா? என்ன சொன்ன? நான் எந்த சண்டைக்கு போக மாட்டேன், நான் எதுக்கு ஜெயிலுக்கு வரேன்னு சொன்னியே. இப்ப எப்படிடா வந்த? சார், நான் நிரபராதி சார். 1000 குற்றவாளியை தண்டிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாதுன்னு அண்ணா சொல்லியிருக்காரு சார். அண்ணன் சொன்னாலும் சரி, தம்பி சொன்னாலும் சரி, விதி விடாதுடா. அன்னைக்கு என்ன சொன்ன? வெத்தலைக்கு பின்னால் தடவை ஒரு சுண்ணாம்பு இல்ல, வீட்டுக்கே அடிக்கிற சுண்ணாம்பு. நீயே இந்த ஜெயிலுக்கே நான் தான் வார்டன். என்ன செஞ்சுட்டு வந்த? நான் ஒண்ணுமே செய்யல சார். ஒண்ணுமே பண்ணாதவங்கள உள்ள கொண்டு வர மாட்டாங்களே. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வா. நான் போய் விலக்கி விட்டேன். ஏன்டா விலக்கி விட்டான்னு ஒருத்தன் என்ன அரைஞ்சான். பதிலுக்கு நான் அவனை அரைஞ்சேன். அவன் அறைய, நான் அறைய, அவன் அறைய, நான் அறைய, அவன் அறைய. நிறுத்துறா. பெரிய கேபி சுந்தராம்பா. வெந்நீர் அணிந்தது என்ன 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 என்ன, வேலை பிடிச்சது என்ன என்ன, முறா சீக்கிரமா. கடைசியில் நம்ம ஆயுதம் இல்லங்க. நம்ம ஆயுதமா? ஓ ஆயுதம் சொல்றா. சரியா? இதான். அதான் என்ன? இந்த சிமெண்ட் பூசுற கரண்டி இல்லங்க, அதை எடுத்து கோவத்துல மண்டைய வெட்டி போட்டாங்க, ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. நான் சொல்லல எப்படி நீ உள்ள வருவேன்னு. டேய், நம்ம நாட்டுல எப்பவும் எந்த சூழ்நிலையும் யாருக்கும் வரும். நம்ம தான் ஜெயிச்சிட்டோம்னு ஒரே அடியா கும்மாளம் போடக்கூடாது. அடுத்த நிமிஷமே தோத்துருவீங்க. இப்போ உன்னை நான் தான் வேலை வாங்கணும். என் கஸ்டடியில தான் வந்து மாட்டிருக்கிறேன். நான் என்னப்பா பண்றது? உன்னை அடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அமைப்பு என்கிட்ட தான் நீ அடிபட்டு சாகணும்னு விலகி இருக்க. சார், நீங்க அடிக்கிறத பத்தி கூட கவலைப்படல சார். இங்க இருந்து பார்த்தா நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்க மாதிரி தெரியும் சார். தத்துவம் இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. உள்ள உன் கூட செல்லுல 4 கைதிகளை போட்டிருக்கிறேன். அவங்க எல்லாம் யார் தெரியுமா? தலைக்கு 10 கொலை பண்ணுவனுங்க. பெண்ட நிமித்துருவானுங்க. சார், சார், என்னது? சுண்ணாம்பு செவத்துல தானே அடிக்க சொன்னோம். கீழே கொட்டி போட்டு உள்ள என்ன பண்றான்? தங்கச்சி, என் தங்கச்சி படிச்சவ, அன்புள்ள தங்கச்சி, பாசமுள்ள தங்கச்சி, தங்கைக்கோர் கீதம். தங்கச்சி சுண்ணாம்பு சுப்பிரமணியம் சுண்ணாம்பு அடிச்சானா தங்கச்சி? என்ன சத்தத்தையே காணோம்? தங்கச்சி 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 சுண்ணாம்பு சுப்பிரமணியம் சுண்ணாம்பு சுப்பிரமணியம் சுண்ணாம்பு சுப்பிரமணியம். என்னது ஒரு சிம்பாலிக் தெரியுது? ஓடிக்கிடி போயிட்டீங்களா? அண்ணா நீ என் தெய்வம், அன்புக்கோர் அண்ணன். அண்ணா நீ வாழ்க. அண்ணன் ஒரு கோயில், அண்ணன் காட்டிய வழி. நான் எங்கடி வழி காட்டின உனக்கு? நீங்களா ஓடி போயிடுறது. அண்ணன் காட்டிய வழி, தம்பி காட்டிய வழின்னு லெட்டர் எழுதி வச்சிருது. சுண்ணாம்படிக்க சொன்னா ஒரு கரும் பண்ணி ஒரு வெள்ளை பூனைய கூட்டிட்டு போயிருச்சு. டேய் மகனே, நீ எங்க போனாலும் சரி, என்னைக்கு இருந்தாலும் உள்ள வரத்தான் போற. உனக்கு நான் தாண்டா வார்டன். ஐயோ வார்டன். சலாம் அலைக்கும். மாலிகம் சலாம். என்ன சேக்கே, கடைக்கு வெளியே ஷோகேஸ் பொம்மை மாதிரி நிக்கிற? துபாய்க்கு ஆள் எடுக்க வந்திருக்கு. ஆள் எடுக்கவா? என்ன வேலைக்கு? என்ன கிணறுல தூரு வாரணும். ஏன் நீங்க தூர் வர மாட்டீங்களாக்கோ? இல்ல, நம்ம ஆளை வச்சு இறங்கி தான் தூரு வாருவோம். நல்ல சம்பளம் தாரேன். வேலை இல்லைன்னா என் கூட வந்துருங்கோ. வேலை இல்லைன்னா வந்துருவேன். ஆனா ஒரு வேலை இருக்க. என்ன வேலை? நான் ஜெயில விட்டு விலகி ஒரு நாயை தேடிட்டு இருக்கேன். அப்ப நீங்க இருக்கிறது நாய் ஜெயிலா? நாய்க்கு ஏரியா ஜெயிலு. ஒரு சுண்ணாம்படிக்கிற சொறி கழுத என்னை ஏமாத்திட்டு ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. அதை நான் பிடிக்காம விட மாட்டேன். அப்ப நீங்க ரொம்ப கோபமா இருக்கு. நான் வேற எல்லாம் பாத்துக்கிட்டு. பாத்துக்க போ. என்னடா நம்ம சுப்பிரமணியம் அரேபிய வேஷத்துல வந்தார பாத்தீங்களா? என்னது அரேபிய வேஷத்துல வந்தது சுண்ணாம்பு சுப்பிரமணியமா? கொஞ்சம் உட்காரு.
ஒவ்வொரு தடவை கிளைமேக்ஸ்ல சொல்லிட்டு இருக்க. இதான்டா உனக்கு கிளைமேக்ஸ். ஆண்டவா, இந்த சுப்பிரமணியத்தை நீ தான் காப்பாத்தணும். சாமி யாரு? சுவாமி, அடியன் பாவ ஆத்மா, எனக்கு விமோசனம் உண்டா சாமி? ஓ, நீ பாவ மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு என்னப்பா தப்பு பண்ணன? ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் சாமி. அதுக்கு விமோசனம் உண்டு. வேற என்ன தப்பு பண்ண? வாடன் தங்கச்சிய திருட்டுத்தனமா கூட்டிட்டு ஓடிட்டேன் சாமி. அதுக்கு விமோசனமே கிடையாது. நீ தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். என்ன தண்டனை சாமி? இப்பவே கொடுக்குற. நீ கொஞ்சம் கண்ணை மூடிக்க. சாமி சீக்கிரம். இப்ப கண்ணை திறந்து பாரு மகனே. வாடன் சார். ஐயோ சார். ஏண்டா நாயே, எங்கிட்டயே வேஷம் போட்டு ஏமாத்துறியா நீ? போலீஸ் இலாக்கா தாண்டா மாறி வேஷம் போடணும். என்னைக்கு இருந்தாலும் போலீஸ மட்டும் நீ ஏமாத்தவே முடியாது. நடரா ஜெயிலுக்கு. சார், உங்க தங்கைக்கோர் கீதம். அத ஜெயில்ல வந்து தாடி வளர்த்துட்டு பாட்டு பாடு போ. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி உங்க நாடு இருக்கு தம்பி. இந்த சுண்ணாம்ப நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே அடிச்சிட்டு காசு வாங்கிட்டு போயிருக்கலாம். என்ன பண்றது, ஜெயிலுக்கு போனாதான் புத்தி வருது. பள்ளிக்கூடத்துக்கு போனா புத்தி வர மாட்டேங்குது, கோயிலுக்கு போனா புத்தி வர மாட்டேங்குது, பெரிய பெரிய மகான்கள் பேச்சு கேட்டா புத்தி வர மாட்டேங்குது, ஜெயிலுக்கு போனா மட்டும் புத்தி வருதே, அது எப்படிங்க? போட்டு நொறுக்குறாங்களே, புத்தி வராம என்ன பண்றான்? அதுலயும் உங்க அண்ணன் நொறுக்கறல பேசுற அண்ணன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இல்லங்க, சிங்கிள் மேன், ஒண்டி கட்டை. கட்டைன்னு சொன்னீங்களே, ரொம்ப பொருத்தம். அதுவும் சாதாரண கட்டை இல்ல, கருவேலம் கட்டை. நீங்க தூங்கும் போது பார்த்து தூங்குங்க. தூக்கி அடுப்புல வச்சிட்டு போறாங்க, காலை ஆட்டிட்டே தூங்குங்க. உங்க அண்ணன் மாதிரி நீங்க நல்லா ஜோக் அடிக்கீங்க. ஒரே ரத்தம் தானே, அப்படிதான் பேசுவோம். ஒரே ரத்தம்ங்கிறீங்க, நீங்க சிகப்பா இருக்கீங்க, உங்க அண்ணன் கருப்பா இருக்காரு. எங்க அண்ணன் பிறக்கும் போது எங்க வீட்டுல வசதியே இல்ல. நான் பிறக்கும் போது நல்ல வசதி. எங்க அம்மா தக்காளி அப்பெல்லாம் சாப்பிட்டாங்களா, அதனாலதான் நான் சிவப்பா இருக்கேன். ஓஹோ. ஏங்க அழுவுறீங்க? உங்க அண்ணன் ஜெயில ரொம்ப அடிக்கிறாரு, கொஞ்சம் அடிக்காம இருக்க சொல்றீங்களா? நீங்க ஜெயில இருந்தா தானே அண்ணன் அடிப்பாரு. ஆமா. நாம ரெண்டு பேரும் ஓடி போயிட்டா எப்படி அடிப்பாரு? சுப்பிரமணியம், இதை விட்டா வேற பொண்ணு கிடைக்காது. கப்பு நம்பிக்கிறது. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வாங்க ஓடிடுவோம். என்ன நம்பி வர்றத பத்தி கூட நான் கவலைப்படல. என் கையில தொழில் இருக்கு, சுண்ணாம்பு அடிச்சாவது உங்களை காப்பாத்துவேன். ஆமா, இந்த சுண்ணாம்பு அடிக்கிற தொழில் எந்த காலேஜ்ல கத்துட்டீங்க? அதே காலேஜ்ல சுண்ணாம்பு அடிக்கும் போது தான் கத்துக்கிட்டேன். கள்ளங்கபடி இல்லாம உண்மை அப்படியே சொல்லிட்டீங்களே. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். என்னங்க, எங்க அண்ணனுக்கு லெட்டர் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க, கொஞ்சம் நகை இருந்தா எடுத்துட்டு வரீங்களா? போற வழியில மார்வாடி கடை. இந்த வீட்டுக்கு சுண்ணாம்பு வேற அடிக்கணுமா? சார் சார் சார், தள்ள சார். பின்ன தள்ளாம உன்னை தேர்ல வச்சு எடுத்துட்டு வருவாங்க. அந்த பாத்தியா பெரிய ஜெயிலு. ஆமா. அது என்ன கலர்ல இருக்கு? சிவப்பு கலரு. அதை எல்லாத்தையும் சுரண்டி விட்டு வெள்ளையடி. நான் ஒருத்தனா? நீ ஒரே ஆளு தாண்டா என் வீட்டுக்கு வெள்ளையடிக்கு 500 ரூபாய் கேட்ட. அது போலீஸ்காரனா இருந்தாலும் சரி, ஜெயில் வார்டனா இருந்தாலும் சரி, ரேட்டை குறைக்க மாட்டேன்னு சொன்னல. நீ ஒரே ஆளுதான், ரேட்டே இல்லாம ஏறி அடி. சார், இது உங்க ஆடுறா கவர்மெண்ட் ஆடுறா? அடிபடுது சார். உங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வந்து சொன்னா தான் கேப்பீங்களா? நாங்க தான் கவர்மெண்ட். கவர்மெண்ட் தான் நாங்க. இங்க பாருடா, இவ்வளவு பெரிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிச்சிட்டு நீ இறங்கும் போது உனக்கு வயசு 90 ஆகிடும். கட்டடமும் வெள்ளையாகிடும், உன் தலையும் வெள்ளையாகிடும். மூஞ்சி மட்டும் வெள்ளை ஆகவே ஆகாது. அது உன் பிறப்பு. சார், தண்டனை நிறைய இருக்கு, கொஞ்சம் குறைங்க சார். எப்படிங்க குறைங்க சார்? சார் இப்படியா சார்? பின்ன தண்டனை என்ன பெரிய சவுக்கு மரமா பாதியா வெட்டி குறைக்க? அடியா சார். போய் கடப்பாரை வாங்க. குடா அவங்கட்ட. உனக்கு லீவ் போடா. தோன்றா 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 மகனே தோன்று. ஏய் தொடல. வணக்கம் சாமி. இங்க வாயா. இத வந்துட்டேன். சீக்கிரம் வா. என்ன சாமி, ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளே காணோம். ஏயா, உனக்கு கொழுப்பு தானே, அடிக்கடி சுடுகாட்டுக்கு எவனாவது வருவானாயா? உங்களை மாதிரி 4 பேர் வந்தா தானே சாமி எனக்கு 4 காசு கிடைக்கும்.
4 காசு மொத்தமா 100 ரூபா தரேன். நான் சொல்றபடி செய்யறியா? 100 ரூபாயா? ஆ. நீங்க 100 ரூபாய் தரதா இருந்தா நான் வெட்ட குழிக்குள்ள என்னையே படுக்க சொன்னாலும் நான் ரெடி. யோ, நீ ஒண்ணும் படுக்க வேணாயா. நான் பார்த்த பொண்ண என்னை ஏமாத்தி எங்க முதலாளி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் பொண்டாட்டியோட படுக்க விடாம பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ சோசியர்னா நடிச்சு அவங்களை பிரிக்கணும். எனக்கு ஜோசியம் விஷயம் ஒண்ணும் தெரியாது சாமி. யோ, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் சொல்லி தரேன், அதே மாதிரி சொல்லு. கொஞ்சம் இரு சாமி. ஒரு கருமி பைய போன எரிஞ்சிட்டு இருக்கு. அவன் பாதியிலே ஏஞ்சாலும் ஏஞ்சிருவான். அவனை அடிச்சு படுக்க வச்சுட்டு வர. யோ, கருமி தானையா, சாதாரண வேக மாட்டான். வந்து அடிச்சு படுக்க வச்சிடலாம் வா. மூஞ்சில சவக்கலை வீசுது. முகமே விகாரமா தெரியுது. பூத கண்ணாடியில பார்த்தா வேற எப்படி தெரியும்? நீ கூட ஜோசியரா? சுடுகாட்டுல எரிஞ்சிட்டு இருக்கும் போது பாதியில பிச்சிட்டு வந்த போன மாதிரி இருக்க. என்ன சுடுகாடுங்கிறான்? என் வேலை இவனும் பார்த்தானா? சொல்லியா? சொல்றேன். அம்முக்குட்டி வயசு பொண்ணுக்கு மூலம். ஏண்டி இது முன்னாடியே சொல்லியிருந்தா வர்ற வழியில மருந்து வாங்கி கொடுத்துருப்பேன். நான் சொன்னது அந்த மூலம் இல்ல, நட்சத்திரம் மூலம். ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம். இவன் மூலம் வந்ததுனால நீ இன்னைக்கு தப்பிச்ச. யோ, அவ ஜாதகத்தை வச்சுட்டு என் ஜாதகத்தை பாரியா? சரி சாமி சொல்றேன். என்னது சாமிங்கிறா? மரியாதை. கோவிந்தன் வயசு என்னது? மாப்பிள்ளை ஜாதகம் பொணவாடு அடிக்குது. ஆமாப்பா, மாப்பிள்ளைக்கு சூலம். டேய், என்னடா அது? அவளுக்கு மூலம்ங்கறா, எனக்கு சூலம்ங்கறா. டேய், பூதகனாலே அடிச்சு போடுவேன். அது இல்லைங்க சாமி, மாப்பிள்ளை பிறந்த நேரம் சரியில்லை, படைக்கே சூலம். இந்த சூலமும் மூலமும் சேர்ந்த காலம் சரியில்லை. அதனால நீங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சே இருக்கணும் சாமி. ഞാൻ പിരിച്ചിരിക്കണമോ? അമ്മ, എനിക്ക് ഈ ജോസ്യത്തിൽ നம்பிக்கை இல்ல. ഞാൻ എന്റെ ഭർത്താവിനെ വിട്ട് പിരിയില്ല. ചേട്ടാ, சேட்டாவது லோட்டாவது பிரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் ஒருத்தர் தொட்டவே கூடாது. மீறி தொட்டா தங்க ஊத வேண்டியதுதான். 6 அடிக்கு 3 அடி குழி தோண்டணும். புதைச்சா 500, எரிச்சா 700. மிஞ்சி சமாதி கட்டணும்னா 2000. அதோட பஞ்சாயத்துல அனுமதியும் வாங்கணும். யோ, என்னையா அது? சாத்தி முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்க சொன்னா சமாதி கட்டுறதுக்கு நீ ஐடியா சொல்ற. நீ என்னையா ஜோசியர்? ஜாதகம் அப்படி இருக்கே. நீங்க 2 பேரும் 6 மாசம் 3 நாள் பிரிஞ்சே இருக்கணும். என் பேச்ச மீறின நீ புகை விட்டுருவ. புகை விடுறதுக்கு நான் என்ன பாயில ஐயா? அதுல என்ன சுடுகாட்டுல வரும்ல போக, அத சொல்றாரு. ஐயோ, என்னாச்சு? பாதி வேக்காட்டுல வந்துட்டேனே, நான் போய் அடிக்கணும் சாமி. வர்றேன். என்னடா அது? பாதி வேக்காட்டுல வந்துட்டேங்கறா? உலையில அரிசி போட்டு வந்துட்டாரு, பாதி வந்திருக்கோம், நான் போய் முழுசா வேக வைக்கணும் போறாரு. அதுக்கே அடிக்கணும்ங்கறா? அடிக்கணும்னு சொல்லனே, வடிக்கணும்னு சொன்னாரு. இல்லையே, என் காதுக்கு அடிக்கணும்னு தான் கேட்டுச்சு. அது சரி, அண்ணி அம்முக்குட்டிய நான் தொடறதுக்கு வேற வழியே இல்லையா? வழி தெரிஞ்சா நான் எந்த சோசியனை கூட்டி வரேன். நீங்க அண்ணி அம்பு குட்டிய தொடவே கூடாது. பெரியவங்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கமா. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணே, என்ன பாவண்ண இந்த பொண்ணு, இதையாவது உங்க தம்பி கட்டிக்கட்டும். ஏய், என்ன அவ்வளவு அயோக்கியம் நினைச்ச? நினைக்கல, முடிவே பண்ணிட்டேன். சம்பந்தி, இந்த பயல கொஞ்சம் முதல்ல வெளியே அனுப்புங்க. நம்ம சிவங்கால இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் கோயில தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். அத சொல்லலடா, பொடி வாங்கிட்டு வர வேண்டும் பார்த்தா அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்ப இந்த 50 பைசாவை எடுத்துக்கிட்டு போய் நீயாவது புடிச்சிட்டு வாடா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன். பையன் முன்கூட்டியே செட்டப்போட வந்திருக்கான். நீ இங்கேயே நில்லு, ஆனா குறுக்க மட்டும் பேசாத. முயற்சி பண்றேன். அவங்க கிடக்குறாங்க, ஏதோ சின்ன சிறுசுக, பாத்துச்சுக்க பழகுச்சுக்க, பரிசமும் போட்டாச்சு. இனிமே ஆக வேண்டியது என்னன்னு பேசுவோம். அதுவும் சரிதான். மாப்பிள்ளைக்கு நான் என்ன சீர்சனத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க குடுக்கறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி என் தம்பி என்னமோ உங்க பொண்ணு கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். கொடுத்துருப்பா. இது கருமாரியம்மன், இது காஞ்சி காமாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், மேட்டுப்பாளையம் பத்ரகாளி அம்மன். ஆமா, பெரியபாளையம் இல்லையா? பெரியபாளையம், பெரியபாளையம் பவானி அம்மன். அதான் நீ எதிரிலேயே இருக்கிய. தம்பி தமிழ்நாட்டை பூரா கவர் பண்ணிட்டான். கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா கல்கட்டா காளி, காசி விசாலாட்சி, காஷ்மீர் வைஷ்ணவின்னு வடநாட்டையும் கவர் பண்ணிருப்பான். நீங்க மட்டும் என்னவா கேரளா கவர் பண்ணலையா? உங்ககிட்ட கவர் ஆகல, எங்கிட்ட கவர் ஆயிடுச்சு. கம்முனிடுறா. தம்பிக்கு பக்தி அதிகம், நீங்க தப்பா நினைக்க கூடாது. அப்படி எல்லாம் வைப்பனுங்களா? இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வைக்கணுங்களே. தலைவர் ஐயா, தேதி பாத்துட்டேன். வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்புறம் என்ன, மலை மலை பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துட்டு பாயசம் சோறு போட வேண்டியது தானே? ஏன் பத்திரிக்கை அடிக்கா பாயாசம் சோறு போட்டா நீ திங்க மாட்டியாக்கும்? அதுக்கு என்னங்க, செஞ்சுட்டா போச்சு. இப்ப மாப்பிள்ளை என்ன பண்றாருங்க? இப்போ விபூதி கொடுக்கறான்.
நாங்க புறப்படுறோம். சரி. பொழுது சாய அப்ப. அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் என் தம்பி அனுப்பி வைங்க. அண்ணா என்ன முடிஞ்சிருச்சா என்ன முடிஞ்சு போச்சுங்கிற? பொண்ணு பாக்குறது அதான் பொண்ணை பாத்துட்டு இருந்தீல்ல, பார்த்தது போது போலாமா? அப்ப நாங்க வர்றோம். வரங்க. எப்படி நீங்க எல்லாம் வர மாதிரி இல்லையா? அட போங்கம்மா. போறேன்.